கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்திலே உங்களுக்கு போதிப்பார் என்றார். இயேசு சீசர்களிடம் கூறினார், மனுஷர் முன்பாக நீங்கள் என்னை குறித்தும் என்னுடைய தெய்வத்தன்மையை குறித்தும் நான் உங்களுக்கு செய்த நன்மையை குறித்தும் சாட்சியாக அறிவிக்க வேண்டும். அப்பொழுது நானும் பரலோக ராஜ்யத்தில் தேவ தூதர்கள் முன்பாக உங்களை குறித்து அறிக்கையிடுவேன் என்று கூறினார். மனுஷர் முன்பாக இந்த இயேசுவை எனக்கு தெரியாது, நான் அவரை அறியேன் என்று பொய் சொல்லி மறுதலிக்கிறவனை நானும் பரலோக ராஜ்யத்தில் எல்லா தேவ தூதர்கள் முன்பாகவும் இவன் யாரும் எனக்கு தெரியாது என்று மறுதலித்து விடுவேன் என்று இயேசு கூறினார். இன்னும் இயேசு சீசர்களிடம், எவனாவது இயேசுவாகிய என்னை குறித்தும் எனக்கு விரோதமாகவும் தகாத வார்த்தைகளை பேசினால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாகிலும் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் தகாத வார்த்தைகளை பேசினால் அது அவனுக்கு மன்னிக்கப்படாத குற்றமாயிருக்கும் என்று இயேசு கூறினார். அன்றியும் கடைசி காலங்களிலே மனுஷர் உங்களை, இவன் இயேசுவையே தொழுது கொள்கிறான், இயேசுவை மறுதலிக்க முடியாது என்கிறான் என்று குற்றப்படுத்தி உங்களை பிடித்து அதிகாரமுள்ளவர்களுக்கும் இயேசு இழிவுபடுத்துகிற ஆனால் இயேசுவை தொழுது கொள்கிறவர்களை வெறுக்கிறவர்களிடத்திற்கும் கொண்டு போவார்கள். அந்த நேரத்தில் நான் எப்படி அவர்களுக்கு பதில் கூறுவேன்? எப்படி இயேசுவை நான் அறிக்கையிடுவேன்? எப்படி அவர்களுக்கு முன்பாக நிற்பேன் என்று கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் பார்த்து கொள்ளுவார் என்று இயேசு கூறினார். இப்படித்தான் ஒரு ஊழியர் ஒரு ஊருக்கு ஊழியம் செய்ய சென்றார். பாடல் வேலை முடிந்து செய்தி வேலை வந்தது. ஊழியரும் நன்றாக ஜெபித்து குறிப்புகளையெல்லாம் எடுத்து வைத்து கொண்டு மிகுந்த ஆயத்தமாக சென்றார். அவர் மேடையில் ஏறும்போது எடுக்கப்பட்ட குறிப்பு சீட்டு கீழே விழுந்து விட்டது. இதை அவர் கவனிக்கவில்லை. பிரசங்க பீடத்தில் நின்று ஜெபித்தார். பிரசங்கம் பண்ணுவதற்காக வேதாகமத்தை திறந்தால் பிரசங்க குறிப்பு சீட்டை காணோம். ஒரு கணம் திகைத்து பயந்து போனார். மறுகணம் மனத்திற்குள்ளாக, ஆண்டவரே, இந்த பிரசங்க குறிப்புகள் தொலைந்து போனால் என்ன? நீர் என்னோடு கூட இருக்கிறீர். இந்த மக்களுக்கு இன்றைக்கு என்ன செய்தியை சொல்ல வேண்டும் என்பதை நீர் எனக்கு கற்றுத்தாரும். நீரே பேசும் என்றார். அன்றைக்கு அவரே நம்ப முடியாத அளவுக்கு ஆண்டவர் பேசினார். பிரசங்கத்தை கேட்ட மக்கள் கூறினார்கள், இது மனுஷ சத்தமல்ல, இது தேவ சத்தம். மிக அருமையாக பேசினீர்கள், எங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாயிருந்தது. கர்த்தர் எங்களோடு பேசினார் என்றார்கள். ஊழியரும், ஆண்டவரே மக்களிடம் பேசினார் என்ற திருப்தியோடு சென்றார். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நாம் இந்த இயேசுவை எப்படி அறிக்கை பண்ணி கொண்டிருக்கிறோம்? நாம் பார்க்கிற மக்கள் முன்பாக எப்போதும் ஆண்டவரை அறிக்கை பண்ணுவோம். அவர் செய்த நன்மைகளை நாம் மற்றவர்களுக்கு கூறி ஆசீர்வதிக்கப்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்போதும் இதை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை தன்னுடைய முழு மனதோடு அறிக்கை பண்ண மற்றவர்களுக்கு உம்மை வெளிப்படுத்த அருள் புரியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.